இந்த விராட் கோலியை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 செஞ்சுரிகள் வந்து அடிச்சிருக்காரு. அதில் ஒன்றில் கூட டபுள் செஞ்சுரியே கிடையாது. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 183 ரன்கள் மட்டும்தான். ஸோ விராட் கோலியாக இருக்கட்டும் இல்லை எந்த பிளேயராக இருக்கட்டும் டபுள் செஞ்சுரிங்கிறது வந்து இன்டென்ஷனில் பண்ணவே முடியாது. அதாவது 200 அடிக்க போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி 200 அடிக்கவே முடியாது. ஸோ அந்த டேவை மாற்றின 3 பிளேயர்ஸை பற்றி இந்த வெளியில் பார்ப்போம். ஸோ நம்பர் 3ல் இருக்கிறது வந்து கிளென் மேக்ஸ்வெல். இவர் வந்து 2023 உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக தோக்கிற நிலைமையில் இருந்த டீமை 200 அடித்து காப்பாற்றிருப்பார். கிட்டத்தட்ட 201 ரன்கள் வந்து விளாசி தள்ளியிருப்பார், அத்தனை கால்வழியிலையும் கூட. ஸோ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது வந்து மார்டின் கேப்டில். இவர் அதே உலகக்கோப்பையில் 2015 ஆடின மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார், 237 ரன்கள் வந்து விளாசி தள்ளியிருப்பார், நாட் அவுட் வேறு இத்தனைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ரோஹித் சர்மா தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 224 ரன்கள் வந்து விளாசி தள்ளியிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி டபுள் செஞ்சுரி அடித்தவர் தான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டில் டாப் ஸ்கோர்